கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசிக்கார பெண்கள் எல்லாம் என்ன பலன்களை இந்த 2025 டிசம்பர் 31க்குள் என்ன பண்ணால் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போகலாம் போன்ற ஏன் சார் கேட்குறீங்க? காலையில் எந்திரிச்சு எல்லாம் குழந்தையெல்லாம் அனுப்பிட்டு ஹஸ்பண்டுக்கும் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸ் கிளம்பி வந்து இங்கே நான் 8 மணிக்கு லாகின் பண்ணி 8:30க்கெல்லாம் உள்ளே இருக்கணும் சார். அதுக்குள்ளே நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். படாப்படுறது குரு பகவான் இத்தனை நாள் இத்தனை தொந்தரவுகளையும் தாங்கிட்டு உங்களை வேலை இருக்க வச்சுருக்காரே சாதாரண விஷயம் கிடையாது சார். நான் வந்து இதுக்காக போகிறேன், ரெக்கார்ட் கிளர்க்காக இருக்கேன், ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன், நான் வந்து செக்ரட்டேரியட்டில் இருக்கேன் சார், நான் அங்கே வந்து பியூனாக இருக்கேன். சில கேரக்டர்ஸ் நம்ம லைஃப்பில் வராமல் இருந்தாலே நம்ம நல்லா இருக்குங்கிற மாதிரி தான். முக்கியமாக பெண்களுடைய வாழ்க்கையில் இந்த கன்னியாராசிக்கார பெண்கள் என்ன செய்யலாம்? 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு வந்து உச்சம் பெறுவதால் உலகெங்கிலும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசிக்கார பெண்கள் எல்லாம் என்ன பலன்களை இந்த 2025 டிசம்பர் 31க்குள் என்ன பண்ணால் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போகலாம் போன்றவற்றை என்னென்னலாம் பண்ணி தற்காத்து கொள்ளணுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பெண்கள் என்றாலே பொதுவாகவே கன்னிராசிக்கார பெண்கள் எல்லாம் சக்தியின் மறுவடிவம். நீங்கள் நினச்சாதான் இந்த வீடே நகரும். நீங்கள் தான் ஆக்கத்தின் சக்தி. அதனால் இந்த பாரத திருநாடு உங்களை மகிழ்வோடு கொண்டாடுகிறது. உலகினுடைய எந்த நாட்டிலையும் இத்தனை கௌரவமான விஷயங்கள் நடப்பதில்லை. இந்த நாட்டில் மட்டும்தான் பெண்கள் தெய்வமாக வணங்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு வீட்லேயும் எங்கெல்லாம் பெண்கள் அழுகிறார்களோ அங்கெல்லாம் லக்ஷ்மி இருப்பதில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் சக்தியின் மறுவடிவம் நீங்களாம். இந்த கன்னியராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் கிடைக்கிறது? 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். கன்னியாராசிக்கார பெண் அன்றாடம் பணிக்கு போகிறவங்க எத்தனையோ பேர் பல இடர்பாடுகளை சந்திச்சிருப்பீங்க. ஏன் சார் கேட்குறீங்க? காலையில் எந்திரிச்சு எல்லாம் குழந்தையெல்லாம் அனுப்பிட்டு ஹஸ்பண்டுக்கும் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸ் கிளம்பி வந்து இங்கே நான் 8 மணிக்கு லாகின் பண்ணி 8:30கெல்லாம் உள்ளே இருக்கணும் சார். அதுக்குள்ளே நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். படாப்படுறேன். அது நான் கேப்பில் வேறு வந்து லேட்டாக வரேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்குறதுக்கு எல்லா ஐடியாலஜியும் பண்ணுறாங்க போன்ற விஷயங்கள். பொதுவாகவே நம்ம ஊரில் வந்து ஒரு பெண் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகும்போது அதை எப்படியாவது முட்டுக்கட்டை போட்டு தடை பண்ணுறதுக்கு ஆண்களோட பொதுவான நோக்கம். அந்த 10ஆம் இடத்து குரு பகவான் என்ன பண்ணுறாங்க, இவங்களால் ரொம்ப ஈஸியாக அவங்களால ஏற்றுக்கவே முடியறதில்ல. தன்னை ஒரு பெண் வந்து தனக்கு வந்து ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்காங்க, தன்னோட பாஸாக இருக்காங்க. அதெல்லாம் காலம் மாறிக்கொண்டு வருகிறது. இப்பொழுதெல்லாம் வந்து பல இடங்களில் பாசி தான் இருக்காங்க. அது வேறு விஷயம். வீட்லேயும் நீங்கள் தான் பாசி, வெளியே நீங்கள் தான் பாசி. பட் ஆனால் என்னென்னா அந்த தடைப்பாடு எத்தனை இடர்களை தாண்டி ஒரு பெண்ணாக நான் சாதித்தேன். இன்றைக்கி கூட ஒரு கலை உலகத்தில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு பெண்ணாக நான் சாதித்தேன் என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு அவல நிலை தான் நமக்கு. அதை நான் ஒரு வேதனையாக தான் பார்க்குறேன். அது என்ன ஆண் என்ன பெண் என்ன யார் வேணால் சாதிக்கலாம். ஆனால் பெண்ணாக இருந்து இத்தனை தடைகளை தாண்டி ஜெயித்தேன் என்று சொல்லும் பொழுது ஆணினத்தின் மீது அழுக்கு வீச தோன்றுகிறது. இதெல்லாம் வந்து ஓகே, அவ்வளோ தடைகள் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் பொழுதுக்கு என்று நினைக்க தோன்றுகிறது. அவ்வகையில் சல்யூட்ஸ் டு யூ. இந்த 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் இத்தனை நாள் இத்தனை தொந்தரவுகளையும் தாங்கிட்டு உங்களை வேலை இருக்க வச்சுருக்காரே சாதாரண விஷயம் கிடையாது சார். நான் வந்து இதுக்காக போகிறேன், ரெக்கார்ட் கிளர்க்காக இருக்கேன், ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன், நான் வந்து செக்ரட்டேரியட்டில் இருக்கேன் சார், நான் அங்கே வந்து பியூனாக இருக்கேன். எத்தனையோ பேர் எத்தனையோ அடிப்படை படிநிலைகளில் இருக்கிறவங்க கூட அவர்கள் வந்து அன்றாட பணிகளுக்கு காலை எனக்கு வந்து இது சார் கன்ஃபர்மேஷன் ஒன்றும் ஆகலை, நான் இப்போ தான் சார் டெலிகாலராக இருக்கேன் சார், நான் வந்து டெலிகாலராக இருக்கேன், அங்கே போகும்போது வர்ற கால்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணி தரணும் சார், அதான் சார் என் வேலை. எத்தனையோ பேர் எத்தனையோ ஜாபில் சேல்ஸில் இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனில் இருப்பாங்க. வர்ற ஹோட்டல்ஸில் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸில் கூட ரிசப்ஷனில் இருப்பாங்க. வர்ற கிளைண்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி அவர்களுக்குடைய இந்த நான் பார்த்துருக்கேன். எத்தனை பெண்கள் இன்றைக்கி நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நீங்கள் போனாலும் சரி, அங்கே வந்து இது ஏர் ஹோஸ்டஸ்லேருந்து அங்கே டிக்கெட் என்ட்ரி பண்ணுற வரைக்கும் இன்றைக்கி 100க்கு 90% ஆண்கள் பெண்கள்கிட்ட தான் அவங்க தான் பாஸாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 10ஆம் இடத்து குரு பகவான் உங்களை பாடாப்படுத்தியிருப்பார். இப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் கன்ஃபர்மேஷனே கிடைக்கல சார். என் வாழ்க்கையில் எனக்கு எப்போ கன்ஃபர்மேஷன் வரும்னே எனக்கு தெரில, என்னை ட்ரெயினியாகவே வச்சு ஓட்டுறாங்க போன்ற விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வரப்போகிறது. இந்த 31க்குள் ஃபஸ்ட்டு இனிப்பு செய்தியுடன் தொடங்குகிறேன். 10ஆம் இடத்து குரு பகவான் 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். 11ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் என்பது கிடைக்கிறது. தொழிலில் உத்தியோகத்தில் உயர்வு. இத்தனை நாள் என் பாஸ் சார் வீணாக போனவன் இங்கேருந்து என் உயிரை எடுத்துகிட்டு இருந்தான், என்னை எப்படியாவது அவனுக்கு அனுப்பிடணும் சார். அதான் நல்ல வேலைக்கு அவனுக்கு நார்த் இந்தியாக்கே ப்ரமோஷன் இது கிடச்சி போயிடுச்சா சார், ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி புவனேஸ்வருக்கு போயிட்டான் சார்.
இனிமேல் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் சார். அதுக்குள்ளே நான் எப்படியாவது பொழைச்சி கன்ஃபர்மேஷன் வாங்கி இன்ஜினியர்லேருந்து சீனியர் இன்ஜினியர் ஆகிடுவேன் சார். அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் நம்ம லைஃப்பில் வராமல் இருந்தாலே நம்ம நல்லா இருக்குங்கிற மாதிரி தான். முக்கியமாக பெண்களுடைய வாழ்க்கையில் இந்த கன்னியாராசிக்கார பெண்கள் என்ன செய்யலாம்? 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு வந்து உச்சம் பெறுவதால், அவரே வந்து 4-7 குடைவராகவும் இருப்பதால், ஒரு பக்கம் பார்ட்னர்ஷிப்பு, 7ஆம் இடத்துக்கு உடையவன் உச்சம் பெறுகிறான் என்பதால் வருகின்ற மகிழ்ச்சி. சில பேருக்கு ஃபாரினில் வேலை கிடச்சிரும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனடா, USA போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு பெண்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடைக்குமான்னு தெரில சார், என்னோடய வாழ்க்கையோட பிற்பகுதியை நான் வெளிநாட்டில் கழிக்கணும்னு விரும்புகிறேன், ரஷ்யா போகணுன்னு நினைக்கிறேன், ஜெர்மனி போகணுன்னு நினைக்கிறேன், ஃப்ரான்ஸ் போகணுன்னு நினைக்கிறேன் போன்றவர்களாம் அங்கே போய் கொண்டு அங்கே இருந்து டூரிஸ்ட்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கேருந்து அங்கே வர்த்தகம், ஆப்பிரிக்கா போன எத்தனையோ என்னுடைய தோழிகளில் ஆப்பிரிக்கா போயிட்டு இங்கேருந்து நான் பொருட்களை ஆப்பிரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறது, ஆப்பிரிக்காவிலேருந்து பொருட்களை இந்தியாவுக்கு இறக்குமதி போன்ற நிறைய விஷயங்களில் அவங்க ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் மிக அற்புதமான காலம். இந்த 10ஆம் இடத்து குரு பகவான் தருகின்ற பலன்கள் 11ல் உச்சம் பெறும் பொழுது இத்தனை நல்ல விஷயங்களை ஏற்படுத்துகிறார். வர்த்தகம், உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகத்தை உண்டாக்குகிறார். அடுத்ததாக இந்த 4-7 குடையவனை 11ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பாதகாதிபதி 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறான் என்றும் பொருள் கொள்ளலாம். அவ்வகையில் சில பேர் பார்த்தீங்கன்னா மாமனாரால் நிறைய டென்ஷன்ஸ் அனுபவிச்சிருப்பீங்க. மாமனார் அவருக்கு இப்போ என்ன சார், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து அவரை இது பண்ண வேண்டியிருக்கு, ஏதாவது நம்ம கருத்தோடு முரண்பட்டுட்டே இருக்காரு. எங்கள் குடும்பம், உங்கள் குடும்பம், அது ஆச்சு இதாச்சுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காரு. 11ஆம் இடம் என்பது மாமனார் மாமியார். 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு நண்பர்கள். சில நண்பர்கள், சில வீணாக போன கேரக்டர்ஸ் என் லைஃபுக்குனே வராங்க சார். நான் ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா போதும், உடனே பின்னாடி ஓடியாந்துடுறாங்க அடுத்த நாள். என்ன உங்கள் வீட்டில் கார் வாங்கியிருக்கீங்களா, என்ன உங்கள் வீட்டில் வீடு வாங்கியிருக்கீங்களா, நான் யாருக்கு என்ன நடக்குதோ கவலை இல்லை சார், என் பிரச்சனை எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் சார் இவங்களுக்கு இவ்வளோ ஆசை போன்ற பெண்களுக்கெல்லாம் அது 11ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம் என்னவென்றால் பாதகாதிபதி 11ஆம் இடத்துல இருப்பதால் வெறும் வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி. இல்லை சார், உங்கள் ஃப்ரெண்டு கார் தான் ஒரு 4 நாள் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, நீங்கள் யாருக்குமே தெரியாமல் கார் வாங்கிட்டீங்கன்னே சொல்லிடுவாங்க. வதந்திகள், தேவையில்லாத வதந்திகள், கிசுகிசுக்கள் வருகின்ற நேரம். அதே நேரத்தில் 4 குடையனும் அவனாக இருந்து உச்சம் பெறுவதால் அம்மாவோட உடல்நிலையில் ஏற்றங்கள் கிடைப்பது. 4ஆம் இடத்துக்கு உடையவன் என்பது என்ன, உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை போன்றவை. அது இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் வேகமாக வாழ்க்கை முன்னுக்கு வர்றது போன்றவைகள்லாம் ஏற்படாது. நான் சொன்ன பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். இதில் என்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும் என்றால், நிறைய கன்னிராசிக்கார பெண்களுக்கு ராசிநாதன் உச்சம் பெறுகிறான். எப்போது? செப்டம்பர், அக்டோபரில். அவனே 10 குடையவனாகவும் இருக்கிறான். மிக அற்புதமான கோல்டன் சான்ஸ் அந்த அக்டோபர் 18க்கு அப்புறம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் ஒரு டிடிபி சென்டர் வைக்கலாம்னு நினைக்கிறேன் சார், நான் ஒரு இது மாதிரி டைப் அடித்து தர்றது, ஜாப் ஒர்க் மாதிரி எடுத்து வீட்டிலே உட்காந்து டைப் பண்ணி தருவேன் சார், அந்த ஒர்க் பண்ணலான்னு நினைக்கிறேன் போன்றவர்களாம் மிக அற்புதமான காலம். எழுத்து, சில பேர் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணுவாங்க, எழுத்து ப்ரூஃப் ரீட் பண்ணுவாங்க, சில பேர் திருமண அழைப்புதல்கள்லாம் வெளியிடுவாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அச்சிடுவாங்க. அச்சிடுற பணிகள் உடையவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். இந்த 10 கூடிய புதன் பகவான் என்பதால் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் விற்கிறவங்க, புத்தகங்கள் விற்கிறவங்க, பேனா விற்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். ஸோ கன்னிராசிக்கார பெண்களுக்கு மிக நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது. செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். 7 கூடிய சனி வந்து வக்கரமாக பொழிச்சொலூர் போயிடுங்க. சென்னையில் இருக்கிற பொழிச்சொலூரில் அகத்தீஸ்வரர் கோயில் இருக்குது, அங்கே சென்று வழிபடுங்கள். அல்லது திருநள்ளாறு ஒரு முறை சென்று வாருங்கள். கன்னிராசிக்கார பெண்கள் சிறப்பு. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிலப்பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.